இன்றைக்கி புடலங்காய் கூட்டுக்குங்க ஒரேடியாக ஒன் ஷாட்டில் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு கடைசியாக தாளித்து விட்ற வேலையை மட்டும் வச்சுக்கிட்டுருங்க. இப்போ துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக அந்த குழம்பு மிளகாய் துடுக்குல அதை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச புடலங்காய், அது மேலேயே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை, இதுக்கு இடையில் இந்த கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்ச கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, இதை மட்டும் போட்டு அந்த தேங்காவோட துருவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இந்த ஒரு பாத்திரத்தை வச்சுட்டுங்க, ஒரு 3 கத்திரிக்காய் தான். இதில் வெறும் வெந்தயம் மட்டும்தான் போட்டேன். ஏன்னா கடுகு டப்பாவில் கடுகு சரியாக போச்சு, அதை பிரித்து வேறு பேக்கெட்லேருந்து கொட்டணும், அதெல்லாம் அதுக்குள்ளே வெந்தயம் பொரிஞ்சிரும் அப்படின்ட்டு அந்த வெந்தயம் பொரிச்சதும் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் தாங்க. இன்றைக்கி காய் எல்லாமே அளவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 3 கத்திரிக்காய், கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு, அந்த கத்திரிக்காயை வதக்கி விட்டுட்டு அதோட கொஞ்சமாக மசால் பொடி போட்டுட்டுங்க. இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இன்றைக்கி வதக்கி அரைச்சிட்டேங்க. தக்காளி, வெங்காயம், அடுத்தது பூண்டு, கொஞ்சம் வத்தல், மல்லி, சீரகம் எல்லாமே கொஞ்சம் போட்டு வறுத்து அரைச்சி விட்டுட்டேன். தேங்காய் போடலை. அப்போ எல்லாமே கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சதும் இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே அப்படியே குழம்பு வச்சு இறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ரொம்ப கெட்டியாக போய்டும். அப்புறம் மிக்ஸி ஜார் புளியை கூடங்க சேர்த்து தான் அரைச்சி விட்டுட்டேன். அப்போ எல்லாமே கரைச்சி ஊற்றுற வேலையெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. ஒரே இதை அரைச்சி இதை போட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. அப்புறம் இதுக்கு இடையில இது வெந்துருச்சு இந்த புடலங்காய், அதை எடுத்து தாளித்து விட்டுட்டு அதில் கொட்டியாச்சுங்க. கொட்டிட்டு நம்ம அந்த தேங்காய் ஒரு துருவல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பச்சை கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பூண்டு, சீரகம் மட்டும் போட்டு அதையும் போட்டு கிளறி எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. சமையல் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த காரக்குழம்பு அப்படிங்கிறது காரம் ஓரளவு இருக்கும். மிளகு, சீரகம்லாம் வறுத்து போடும்போதுங்க, பச்சை மிளகுலாம் போடும்போது கொஞ்சம் காரம் வரும். மசால் பொடி கம்மியாக போட்டாலும் இந்த மிளகு, சீரகம்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம அந்த ஆறுனதும் குழம்பு இன்னும் கெட்டியாகிடுங்க. நம்ம தேங்காய் போடலனாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறுனதும் கெட்டியாகிடும். அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு. உண்மையிலேயே ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ